பழைய ஏற்பாட்டில் வேதாகமத்தை அங்கே சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டை அல்ல. முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் சரியாக சத்தியத்தை பற்றி அறிந்து கொள்ளணும். யார் யாருக்கு எங்கே இருந்து எழுதுகிறார். அப்போ அவர் ஏற்பட்ட சபைக்கு அவர் அதை எழுதுகிறார். அது பிரதமர்களுக்கு அந்த வெளியே உள்ள பேர் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. பேர் கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு அறிவு இருக்குது. எப்படி என்றால் அவர்கள் சின்ன பிள்ளைகளே ஏதோ ஞானசானம் கொடுக்குறாங்க, ஞானதாயுதம் பண்ண வச்சு, அது பெரிய கூத்து. அவர்களே ரட்சிப்புகளை வழி நடத்துறதுக்கு இவர்கள் பொறுப்பெடுத்து விடுறாங்க, நடத்துறது இல்லை. அந்த தண்டனை இவர்கள் மேலே தான் வரும். அப்புறம் திடப்படுத்தல்னு ஒரு ஆராதனை நடத்துகிறார்கள். கொஞ்சம் பிள்ளைகள் பெரிய அப்போது அத்தியட்சர் செங்கலோடு வருவார். வந்து நான் என் கைகளை உன் தலைமையில் வைத்தவனால் இப்பொழுது பரிசுத்தாவியார் உன்னிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆசிரியட்டு போவார். இது பெரிய கூத்தாகும். எப்படி என்றால் அவருக்கும் தெரியும், இந்த பிள்ளைகளுக்கும் தெரியும், ஜனங்களுக்கும் தெரியும், இவர் கை வைக்கிறதுனால பரிசுத்தாவி இறங்குறது இல்லைன்னு சொல்லி. இப்போது அவர்கள் எல்லோரும் வெளியே போய் ஒழிச்சு ஞானசாரம் பெற்றுகிறார்கள், அதாவது அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறார்கள். நான் ஒருத்தோட கோடம்பாக்கத்திற்கு பாம்பேலேருந்து வந்திருந்தேன். என் கூட 2-3 பேர் நானே மார்க்கு இன்னும் யார் இருந்தாருன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே கோடம்பாக்கத்து சிஎஸ்ஐ ஆலயத்தில் போனேன். அத்தியட்சர் லெஸ்லி நியூ பிகின் அங்கே திடப்படாத ஆராதனை நடத்தினார். அப்போது கழிவுபடுறீங்களா, சிஎஸ்ஐ அத்தியட்சராக ஒரு வெள்ளைக்காரர், அவர் பேர் அதாகும் நான் சொன்னது. அப்போது அவர் அங்கே ஜடப்படுத்தலுக்கு வாலிபர்களும் வாலிபர்களும் ஸ்திரீகள்லாம் மண்டையில் ஒரு கூட பூ அவங்க அலங்காரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவர் கை வச்சு ஜெபம் பண்ணுறார். நல்லா தமிழ் பேசுவார். லெஸ்லி நீம்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சிஎஸ்ஐ சபையினுடைய அத்தியட்சராக இருந்தவர். வயசென்று தன்னுடைய நாட்டுக்கு போய் இப்பொழுது நித்திரடைந்து விட்டார். ஆனால் அவரை நேரடியாக எனக்கு தெரியும். நான் எல்லா சபைகளிலும் நடக்கிற இதுகள்லாம் கூத்துக்கள்லாம் பார்க்குறது போகிறது. அப்போ எனக்கு ஒரே சிரிப்பு. இந்த பிள்ளைகள் ரசிக்கப்படவில்லை, கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்க இல்லை, இவரை கை வச்சனால பரிசுத்தார் வந்துட்டார்னு சொல்கிறார் அப்படின்னு நாங்கள் சிரிச்சுக்கிட்டு, சரி இது இந்த கள்ள சபைகளுக்கு இயேசு கிறிஸ்துவே அப்படி இல்லை இப்படின்னு சொன்னால் நீர் உண்மையான இயேசு கிறிஸ்துவா டூப்ளிகேட்டான். ஒவ்வொரு சபையும் ஒரு பைபிள் ஸ்டடி வச்சுக்கிட்டான். அதுக்கு மாறாக இயேசு கிறிஸ்துவே சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் என்னென்னா அவன் பிழைப்பு போயிடும், அவனுடைய பிரிட்டேஸ் போச்சு, அவனுடைய வருவாய் போச்சு. இப்படி சபைகள் எல்லாம் அதாவது எப்படியோ இருக்குது. இப்போ எல்லாருக்கும் தெரியுது பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெந்தோ சபையில் போய் காத்திருப்பு கூட்டம் நடத்தி அல்லது யார் மூலமாக எங்கேயாவது பெற்றுக்கொள்ளணும்ட்டு பெற்றுட்டு போய் பழைய சபையில் இருக்கிறாங்க. அவங்களும் ரசிக்கப்பட மாட்டாங்க, உருப்பட மாட்டாங்க. கர்த்தர் என்றால் அந்த தேவபக்தி உள்ள இந்த ஜனங்களை விட்டு விலகி உங்களை ரசித்துக்கொள்ள இது மாறுபாடான சந்ததி என்று சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்ணார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்னா சுதிக்கிறது. அப்போ சுதிக்கிறதன் மூலமாக என்ன நிகழ்கிறதுங்கிறதை நாம் சகரியாவிலே பார்க்கிறோம். அங்கே நாம் வாசித்தது என்ன என்றால், அதாவது பிற்காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். தேவனுடைய பரிசுத்த நாமம். நீங்கள் எந்த அளவு சுதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மேகம் எழும்பும், அந்த அளவுக்கு மேலிருந்து மழையாய் சொரியும். துதிக்கிறதுக்கு பொதுவாக இந்த ஒரு தத்துவத்தை சொல்லதான் நான் இப்போ திரும்பவும் ஜெபத்தை ஆரம்பித்து துதிக்க வந்திருக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டுபடினால் தேவனுடைய ஊழியர்களோ பிள்ளைகளோ சுதிங்க, கர்த்தரை சுதிங்க, நல்லதுக்கு சுதிங்க, பொல்லாதுக்கு சுதிங்க, நோயாயிட்டு சுதிங்க. உங்களுடைய குழந்தைகள் இறந்து அதான் அருமையாக இறந்து போனாலும் அழகியோடு கூட தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யோபு அப்படி செய்தார். அவருடைய பிள்ளைகளை எல்லாரும் செத்து போய்விட்டார்கள், சொத்துக்கள்லாம் அழிஞ்சு விட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம் என்றார். அவர்தான் தேவ பக்தன். 6 மொழியிலே ஜானன்னு ஒரு மனிதன் பக்கத்து வீட்டுக்கார் இருந்தார். தேவதாச மொழிகார் எனக்கு ஐயா இப்படி மோசைக்கு ஒரு தீர்க்கதரிசி ஆர்வனை கொடுத்தது போல கர்த்தர் எனக்கு ஒரு தீர்க்கதரிசி கொடுத்துறாரு ஜான் சொல்லி நான் உடனே லெட்டர் எழுதுனா, எந்த ஒரு மனிதனுக்கும் தனியாக தீர்க்கதரிசி கிடையாது. அவன் தீர்க்கதரிசி இல்லை, நீர் மோசம் இல்லை, எச்சரிக்கை ஆயிரும். என்ன அசுத்தாவி பிடிச்சிருக்கா ஒன்று எழுதினேன். அந்த லெட்டர்கள்லாம் வாங்கணும் பிரதர். அதாவது அது ஒரிஜினல் அவங்ககிட்ட இருக்கட்டும், செரக்ஸுகளை வாங்கணும். கொஞ்ச நாளாச்சு அந்த சாணு இருக்கானே, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் தான், அந்த காம்பவுண்டுக்கு அடுத்த வீடு. அவன் மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. பைபிளை நெஞ்சில் வச்சு ஜெபம் பண்ணான். பிள்ளை செத்து போச்சு. பைபிளை கிழிச்சி எரிஞ்சிட்டு பின்மாற்றக்காரனாக போயிட்டான். சரிதானே ஐயா நான் சொல்கிறது? அந்த தேவதாச மொழிகாரங்க இல்லை. சிலவர் அதாவது சிலது எனக்கு எழுதுவார்கள், உடனே கிராஸ் பண்ணுவேன். சபைக்கு தான் தீர்க்கதரிசி உண்டு, தனி ஆளுக்கு தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் எனக்கே ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, நானே தீர்க்கதரிசி தான். விளங்குதா? அதாவது திருச்சபையினுடைய ஒழுங்கு எப்படி புதிய ஏற்பாடு பரிசுத்த ஆவியானவர் அமைச்சிருக்கிறாருங்கிறத
என்ற அந்த தீர்க்கதரிசி தான் விக்கிரகாராதனை செய்தான். கடைசியில் அவன் துன்மார்க்கனாய் போய்விட்டான். இப்போவும் சபையில் இல்லை, அவன் சபையில் இல்லைல்ல, இல்லை. தேவனுடைய பரிசுத்தம். அவன் ஜான் தானே அவன் பேர்? ஜான். எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தில், இது பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, சொல்கிறேன் கேளுங்க. ஆறுபடினால் எப்பொழுதும் கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும், சுதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும். நான் செய்கிறது அதுதான். கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார், மனிதன் சுதி செய்கிற இயந்திரமாக அவன் சுதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய ஆவியான ஆட்கொண்டு அவன் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை நடத்துவார். அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். தேவ ரகசியங்களில் சில காரியங்கள் நான் எழுதி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்கு அதை நான் தெரிவிக்கிறேன். ஜபம் வரலையா, கவலைப்படாங்க. சோத்திரம் 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 மட்டும் கொண்டுங்க. பிதாவையே சோத்திரம் இல்லை, வெறும் சோத்திரம். பிதாவை நோக்கி சோத்தரித்து கொண்டே இருங்க. எதுனா வந்து நான் சுதித்து கொண்டே இருங்க, சோத்தரித்து கொண்டே இருங்க. அதுக்கு சோத்திரம், இது அது தேங்க்ஸ்கிவிங், அது இல்லை. சுதித்து கொண்டே இருங்க, சோத்தரித்து கொண்டே இருங்க. வாசிங்க சங்கீதம் 148 1 முதல். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை சுதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும். நாம் பார்க்கிற வானவ மண்டங்களே முதலாவது பார்க்கிறது பால்வீதி மண்டபம். இதில் 10 லட்சம் அதாவது சந்திரங்கள் இருக்கிறார்கள். இந்த பால்வீதி மண்டபத்தை போல 1 லட்சம் அதாவது பால்வீதி மண்டபங்களைப் போல பால்வீதி மண்டபங்கள் மேலே காணப்படுகின்றன. மேலும் ஒரு நட்சத்திரம் இந்த பூமியை காட்டிலும் பல மடங்கு அதிகமானது. சில நட்சத்திரங்கள் சூரியனை விட பெரியதாகும். ஆனால் வெகு தூரத்தில் இருக்கிறதுனால மின்மினி பூச்சி காணப்படுகிறது. சராசரங்களை பற்றிய அறிவை தேவனுடைய மக்கள் பார்க்கும் பொழுது நாம் தேவனை சுதிக்காமல் சோதரிக்காமல் இருக்க முடியாது. வேத எழுத்தாளர் அதை ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டார். ஆதியாகமம் 1:16 நட்சத்திரங்களையும் உண்டு பண்ணார் என்று. இப்போ பாருங்க, புதிய புதிய கோள்களை கண்டுபிடிக்கிறான். அந்த காலத்தில் இருந்த தமிழனுக்கு 12 கோள்கள், அதை இந்தியனுக்கு தெரிஞ்சது. அந்த 12 ராசி தான் மனிதன் ஆளுது என்று சொல்லி ஜோசியத்தையும் இதுகளையும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ புதிய புதிய கோள்கள், புதிய புதிய கிரகங்கள் கண்டுபிடிக்கிறார்கள். எந்த நட்சத்திரமோ சந்திரனோ சூரியனோ நம்ம ஆளுகிறது இல்லை. நம்ம மேலே ஆளுகை இறைவரால் உண்டாயிருக்கிறது. நன்மைக்கு எதுவாக நம்மை ஆளுகை செய்கிறார். உலகமாக இருக்கட்டும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பூமியின் குடிகளெல்லாம் அவருக்கு திராக்கோலி படிந்த தூசியை போல் இருக்கிறார்கள். எல்லாம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானமண்டலங்களை நோக்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரமும் வெவ்வேறு உருவமும் வெவ்வேறு கலரும் உள்ளதாகும். தேவனுடைய பரிசுத்த நாமம் நெப்டியூனுக்கு போக வேண்டும் என்றால் பல வருஷங்கள் ராக்கெட்டில் போனால் தான் அங்கே போய் சேர வரும், வருஷ கணக்காக. அதாவது தேவன் வானமண்டலங்களை அமைத்திருக்கிறதை பற்றிய முழு விவரம் மனிதனுக்கு கிடைக்கலை, கிடைக்க போகிறதுல அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்தில் அவர் நடப்பிக்கிற அதிசயம், சமுத்திரத்தில் நீரோட்டங்கள், அதில் நல்ல தண்ணீர் ஓடுகிறது. சில நதிகள் உள்டாவாக ஓடுகிறது. சமுத்திரத்தின் ஆழத்திலே தோட்டங்கள் மாதிரியும் அதாவது நகர மாதிரியான அமைப்புகள் காணப்படுகிறது. ஏராளமான செடிகளும் இவைகளும் காணப்படுகிறது. வானத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறது. வானத்தில் இருக்கிற புதிய புதிய காரியங்களை கண்டுபிடிக்கிறார். பூமியை ஆராய்ச்சி பண்ணுற பூமியில் இந்த இடத்துல ஐரனுக்கு, இந்த இடத்துல பெட்ரோலுக்கு, இந்த இடத்துல இன்னது ஆயில் இருக்கிறது, இந்த இடத்துல
அதாவது முத்துக்கள் இருக்கிறது, இன்னிடத்தில் வைரம் என்று இரண்டாவது கண்டுபிடிக்கிறார்கள், இன்னிடத்தில் கேஸ் இருக்கிறது என்று வேதத்தை ஆராய்ச்சி பண்ணவர்கள் வேதத்தில் உள்ள ரகசியங்களை கண்டுபிடிக்கிறார்கள். ஹல்லேலூயா! தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே மூழ்கிருங்கள், வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள். வேத ஆராய்ச்சியின் மூலமாகவும் வெளிப்படுத்தல் மூலமாகவும் தான் ரகசியங்களை அறிய முடியும். வேத ஆராய்ச்சியும் தேவை, வெளிப்படுத்தலும் தேவை. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் சுதிக்கிறீங்களோ, பின்னாரி மழை வேண்டும் என்று சோத்திரம் செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இறங்கி வருவார். முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே பிழை செய்வார். நம்முடைய சபையானது ஜபத்தினாலே கட்டப்படுறதாகும். மணிக்கணக்காய் முழங்காலில் நிற்பேன். நான் ஒரு தடவை பம்பாய் இருந்து ட்ரெயின் மார்க்கமாக மெட்ராஸ் வந்தேன். மெட்ராஸ் சபைக்கு எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியல. என் கூட ஏதோ 1-2 பேர் இருந்தார்கள். அநேகமாக மார்க் இருந்திருக்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அரக்கோணத்துக்கு வந்த பொழுது அரக்கோணத்தில் சில விசுவாசிகள், அப்போ வந்து சபை இல்லை அரக்கோணத்தில், சிலர்கள் என்ன செய்யுங்க, ஒரு வண்டியில் ஏறிக்கொண்டு ஐயா சோத்திரம்னு ஏறிட்டார். அப்போது அது கறி வண்டியாக்கும். அந்த காலத்தில் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி திருநெல்வேலியில் வந்து இறங்குனா கறி மூட்டு தூக்கின மனுஷன் மாதிரி தான் கீழே இறங்கணும். இங்கேருந்து பம்பாய் போய் இறங்குனா எல்லாம் கறியாக இருக்கும். அதான் புகை வண்டியினுடைய புகை பட்டு கறியாக இருக்கும். அப்போ திருநெல்வேலி வரைக்கும் தான் ட்ரெயின். இப்போ கன்னியாகுமரி வரைக்கும் ட்ரெயின் இருக்குது. இப்போ எல்லாமே மின்சார வசதி ஆகிவிட்டது. இப்போ கறி இதெல்லாம் கிடையாது. ஏதோ காட்சிக்காக அந்த இயந்திரங்களை வைத்திருக்கிறார்கள், அதை இன்ஜினே வைத்திருக்கிறார்கள். அப்போது உட மாற்றினேன். அதாவது பழைய முதல்ல போட்டிருந்த ஜிப்பா பைஜாமா கழட்டிட்டு, அண்டா கழட்டிட்டு, இல்லை அண்டாறு கழட்டிட்டு பனியெல்லாம் கழட்டிட்டு வேறு பனியம் போட்டு வேறு ஜிப்பா போட்டு அவையே முழங்கால அவர் பார்த்துருக்கார். அவர் வந்து மெட்ராஸ் வரைக்கும் வந்தார். மெட்ராஸ் வந்து வழி அனுப்பினார். எனக்கு பேர் மறந்து போச்சு. ஐயா நான் நாளைக்கு ஆராதனைக்கு வர்றேன்னு. அவர் இப்போ சபையில் இருக்காரா இல்லைன்னு தெரியல. என் கால் வந்து பொட்டை கால் மறந்துருக்குது, முழங்கால். அவர் சொல்லியிருக்காரு பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட மற்றவங்கிட்ட, பயங்கரமான ஜெப வீர இந்த ஐயா கால் இப்படி மறந்து போய் இப்படி கரண் கட்டி போய் இருக்குது என்று சொல்லி சொன்னதாக. நாங்கள் வந்து ஜபத்தினாலும் தேவனை சுதிக்கிறதினாலும் சபையை கட்டணும். ஹல்லேலூயா! பாஸ்டர் சுந்தரராஜ் ஏசாது நடையா நடந்து ஒளிஞ்சிட்டு ராத்திரி வந்து சில வேளை சாப்பாடு இருக்காது, பொட்டுக்கடலை சாப்பிட்டு கழுங்காப்பி போட்டு குடிச்சிட்டு முழுவதும் தேவனை வள்ளி இல்லை சுதித்து கொண்டு இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டேன். நான் கண்ணால் பார்க்கல, நான் அங்கங்கே நடக்கிற செய்திகளை அறிஞ்சிக்கிட்டே இருப்பேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது தேவனை சுதிங்க, ஜெபிக்கிறதை காட்டிலும் சுதிப்பது நல்லது. நீங்கள் ஜெபம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்ல, சுதித்து கொண்டிருங்களேன், சோத்தரிங்க. எல்லா சமயத்திலும் சுதிங்க, நடக்கும் மூலம் வைக்க முடியும். எப்பொழுதும் தேவனை சோத்தரிங்க. நான் எப்பொழுதும் சோத்தரிப்பேன், எப்பொழுதும் ஆவியில் நிறமேன், எப்பொழுதும் பாடுவேன், எப்பொழுதும் அது ஆவியார நடத்துறது. நானாக பாட முடியாது, நீங்களாக பாடிக்கிட முடியாது. காரணம் என்னென்றால் தேவனை உள்ளுக்குள்ளே எப்போது சோத்துக்கிறது, சில வேளை சத்தமாக வெளியே சோத்துற சத்தம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்கும். ஹல்லேலூயா! உங்களுக்கு மழை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, ஆசீர்வாதம் மழை பொழியும், ஆசீர்வாதம் மழை பொழியும், ஆசீர்வாதம் மழை பொழியும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை சுதிங்க, சோத்தரிங்க. நம்முடைய சபையானது சுதியானது உமக்காக சீயோனிலே அமைந்து காத்திருக்கும். அதாவது சுதியை ஏராளமான ஸ்டாக்கு. ஆக தேவனுக்காக நாம் சுதித்து வைப்போமாக, தேவனை சோத்தரிப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் தேவனை சுதிப்போம், சோத்தரிப்போம். தேவனை சுதிக்கிறவர்களுடைய குணபாவம் வந்து, அதாவது தேவனைப் போல அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். நல்ல எண்ணங்களும் நல்ல காரியங்களும் நல்ல குணபாவங்களும் நல்ல விதமான அதாவது சுபாவமும் உருவாகும். தேவனை சுதிக்கிறதன் மூலமாக கெட்ட சிந்தனைகள் இவைகள் எல்லாம் அவர்கள் தேவனை சுதியாமல் சோத்தரியாமல் இருந்து என்னால் இருதயத்தில் உணர்வுள்ளாகி அவர்கள் சிந்தனைகள் கேட்டு கேடு கெட்டார்கள், பைத்தியக்காரர்களாக ஆனார்கள் என்று ரோமரில் தெளிவாக பரிசுத்தாவினர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கெட்ட சிந்தனை அகற்றுவதற்கும் ஒரு வழி சோத்திரம் செய்து கொண்டிருப்பது. அதாவது சோத்திரம் ஜபத்தை பற்றி வெவ்வேறு சப்ஜெக்டுகள் இருக்கிறது. இவ்வளவு போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாம சோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் எழும்பி, அதாவது கர்த்தர் வெளிப்படுத்த காட்சிய தரிசனங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன்.